குட் ஈவினிங் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 25th ஆகஸ்டோடைய கரண்ட் அஃபேர்ஸ் என்னங்கிறது கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் சைட் நியூஸஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி கம்பேரிங் டு லோக்கல். இப்போ ஃபர்ஸ்ட் நியூஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளும் ஜப்பானும், இந்தியா அண்ட் ஜப்பான், நம்ம 2011 ஒரு ட்ரேடு வந்து இந்த இடத்துல சைன் பண்றோம். அந்த ட்ரேடை வந்து வி ஆர் கோயிங் டு வைடன். எச்ச வந்து பாத்தீங்கன்னா படத்திற்கா இந்த இடத்துல பார்க்க போறாங்க. ட்ரேட் வர்த்தகத்தை விரிவாக்க வந்து இந்த இடத்துல ட்ரை பண்ண போறாங்க. அண்ட் அனதர் திங், தெர் இஸ் ஒன் ஆம்பிஷியஸ் ட்ரேட் டார்கெட் ஒர்த் ஆஃப் 10 ட்ரில்லியன் யான். கிட்டத்தட்ட உங்களுக்கு 62 பில்லியன் வர்த்தகம் வேண்டும் அடுத்த 10 வருஷத்துக்குள்ளாரன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு ட்ரையலை பார்த்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல பில்லியன் கொடுத்துருக்குது இல்லையா, பில்லியன்னா என்ன அர்த்தம்னா 100 கோடின்னு அர்த்தம். 100 கோடி இஸ் ஈக்குவல் டு 1 பில்லியன். ஓகேவா? அடுத்தது இந்த இடத்துல ட்ரில்லியன் சொல்றாங்க. 1,00,000 கோடிங்கிறது ஒரு ட்ரில்லியன். 1,00,000 கோடிங்கிறது ஒரு ட்ரில்லியன். இந்த மாதிரி நம்ம ஒரு டார்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கோம் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இருக்கக்கூடிய ட்ரேட் டீல்ஸ். ஏன்னா டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்ஸா இருக்கலாம், மிஷின்ஸா இருக்கலாம், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியஸா இருக்கலாம், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸா இருக்கலாம். மேக்ஸிமம் ஜப்பானோடைய டெக்னாலஜி இல்லாத இடமே கிடையாது இந்தியால. வைஸ் வர்சா நம்மளுடைய ப்ராடக்ட்டும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு நிறையா. லெட்டஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். இன்னுமே நம்மளோட ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ஹான்ஸ் ஆனோம் அப்படின்ட்டு. செகண்ட், உங்களுக்கு 2 விசிட் நம்ம இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். ஒன்று, நம்ம கண்ட்ரியோட எக்ஸ்டர்னல் அண்ட் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் சார் எங்கே போயிருக்காரு அப்படின்னா ரஷ்யாவுக்கு போயிருக்காரு. ஹி ஆல்சோ மெட் த ரஷ்யன் பிரசிடென்ட். அண்ட் தேர்ட் நியூஸ் நீங்க பார்க்கும்போது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜய் தோவல் சார் அவர் எங்க போயிருக்காரு அப்படின்னா சைனாக்கு போயிருக்காரு. சைனால இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட்டா அவர் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறாரு. இப்போ இந்த 2 மீட்டிங்கும் ஏன் ரொம்ப சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா வெரி சிம்பிள். செப்டம்பர் 12 த வெரி நெக்ஸ்ட் மந்த் பிரிக்ஸ் சம்மிட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நடக்க போகுது. ஓகேவா? இதை பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு சைனாவோட பிரசிடென்ட்டும் வராரு, ரஷ்யாவோட பிரசிடென்ட்டும் வராரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் பிரிக்ஸ் மீட்டிங் முடித்த உடனே த வெரி நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர் எண்ட் ஆர் அக்டோபர், டேட் இன்னும் ஃபைனலைஸ் ஆல, கசகிஸ்தான்ங்கிற ஒரு கண்ட்ரி வந்து இருக்கு. அதுல உங்களுக்கு ஷாங்காய் கார்பரேஷன் மீட்டிங்கும் வந்து நடக்குது. ஓகேவா? ஸோ த ரஷ்யன் பிரசிடென்ட் அஸ் வெல் அஸ் சைனீஸ் பிரசிடென்ட் அண்ட் த இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஒரு 3 வாரம் வந்து பாத்தீங்கன்னா தே வில் பி மீட்டிங் ட்வைஸ். ஒரு 3 வாரத்துக்குள்ள 2 தடவை வந்து பாத்தீங்கன்னா மீட் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ எப்படிப்பட்ட ட்ரேட் எல்லாம் இந்த இடத்துல வைக்கலாம், எப்படிப்பட்ட செட்டில்மெண்ட்ஸுக்கு எல்லாம் இந்த இடத்துல வரணும்னு சொல்லிட்டு வி ஆர் ஸ்பீக்கிங். ஆப்வியஸ்லி இந்தியாவுக்கும் சைனாக்கும் இன்னி வரைக்கும் என்ன இருக்குன்னா பார்டர் தகராறு இருக்கு, அதுல டவுட்டே கிடையாது. ஸோ பார்டர் தகராறை பத்தி தான் இந்த இடத்துல வந்து பேசுறதுக்காக நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் போயிருக்காரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் செப்டம்பர் 12 அண்ட் அஸ் வெல் அஸ் செப்டம்பர் மந்த் எண்ட்ல 2 மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது. இந்தியா, சைனா, ரஷ்யா, பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க பிரிக்ஸ் மீட்டிங் செப்டம்பர் 12. இது போக உங்களுக்கு ஷாங்காய் கோஆபரேஷன்ல அந்த நாடுகள் அந்த கோஆபரேஷன்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸும் மீட்டிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. லெட்டஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். இந்த ட்ரேட் எந்த அளவுக்கு போகுது, எந்த அளவுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வி ஆர் கோயிங் டு சால்வ் த டிஸ்பியூட் அப்படின்ட்டு. ரஷ்யா அண்ட் இந்தியா ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ்லி இட் இஸ் கோயிங் வெரி வெரி குட், தெர் இஸ் நோ டவுட் இன் இட். பட் அமெரிக்காவுடைய ப்ரெஷர் எங்க வருது அப்படின்னா இந்தியா கிட்ட இந்த இடத்துல வருது. எக்ஸ்டர்னல் அண்ட் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டரும் போய் தெளிவா என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, எங்களுக்கும் மாஸ்கோங்க ரஷ்யாவோட கேபிட்டல் சிட்டி, பல வருஷமா வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கு, வி ஆர் கோயிங் டு என்ஹான்ஸ் ட்ரேடுங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. The last 2 months, June and July, we have purchased more crude oil from Russia and ரஷ்யா. ஜூன்லயும் சரி ஜூலை மந்த்லயும் சரி நிறைய க்ரூட் ஆயில் நம்ம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டில் த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஆர் பிளேமிங் இந்தியா, பட் அதை பத்தி நம்ம கவலை கிடையாது. ஏன்னா அவங்க ஆரம்பிச்ச வார், ரஷ்யா உக்ரைன் வார். ஸோ அவங்க தான் பொறுப்பெடுக்கணும். நம்மளால எல்லாம் இந்த இடத்துல இறங்கி இந்த சண்டையை நிறுத்த வந்து பாத்தீங்கன்னா முடியாது. கம்மிங் பேக், இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து எக்ஸ்டர்னல் அண்ட் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ரஷ்யாவுக்கு போய் இந்த இடத்துல மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்காரு. நமக்கு ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு கன்சர்ன் என்னன்னா, ரஷ்யன் ப்ராடக்ட் நம்ம நிறைய வாங்குறோம், இந்தியன் ப்ராடக்ட் அந்த அளவுக்கு எங்க போய் ரீச் அவுட் ஆகுறது இல்லை அப்படின்னா ரஷ்யால ரீச் அவுட் ஆகுறது இல்லை. சிம்பிள் லாஜிக். 100 கோடிக்கு ரஷ்யால இருந்து நம்ம இம்போர்ட் பண்றோம்னா 50 கோடிக்கு தான் நம்ம ரஷ்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்றோம். ட்ரேடு வந்து இந்த இடத்துல பேலன்ஸா வந்து பாத்தீங்கன்னா இல்ல. இதை என்ன எக்கனாமிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரேட் டெபிசிட்ங்கிற ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. ஓகேவா? இட் வில் கம் இன் பேங்கிங், யூபிஎஸ்சி அண்ட் அஸ் வெல் அஸ் டிஎன்பிஎஸ்சி எக்கனாமிக்கல் பார்ட். ட்ரேட் டெபிசிட். ஓகேவா? எந்த ஒரு கண்ட்ரி எக்ஸ்போர்ட் பண்றதோடைய இம்போர்ட் அதிகமா பண்றாங்களோ அதுக்கு பேர் தான் இந்த இடத்துல என்ன, டெபிசிட்.
இறக்குமதி ஜாஸ்தி ஏற்றுமதி கம்மி அப்படின்னா அதுக்கு பேர் தான் இந்த இடத்துல டெபிசிட். ரஷ்யா இந்தியா ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நமக்கு டெபிசிட்டா இந்த இடத்துல போயிட்டு இருக்கு. வி ஹாவ் டு இம்ப்ரூவ் ஆன் தட் பார்ட். இதுக்குண்டான மீட்டிங்காகவும் அந்த மீட்டிங் வந்து இந்த இடத்துல போயிருக்கு. கமிங் பேக் டு சைனா, வி ஆர் டிஸ்கசிங் ஆன் பார்டர் டாக்ஸ். ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய மீட்டிங் எத்தனாவது மீட்டிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா 25th மீட்டிங் பிட்வீன் இந்தியன் டெலிகேட்ஸ் அண்ட் த சைனீஸ் டெலிகேட்ஸ். ஒரே ஒரு ஸ்கீம் மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்குற மாதிரி வரும். அது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 3 கேஸ் சிலிண்டர் வந்து ஃப்ரீயா ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு தே ஹேவ் அனௌன்ஸ்டு 3 கேஸ் சிலிண்டர் ஃபார் ஃப்ரீ பர் இயர். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இது யாருக்கு போகும் அப்படின்னா அண்டர் 2.5 lakh இன்கம் பர் இயர். ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு கீழே வருமானம் இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு தான் இது போகுது அப்படின்னா இந்த 3 கேஸ் சிலிண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அதிகமாக இருந்தால் வி கேன் கிவ் ஃப்ரீ பீஸ். அப்புறம் இன்னொன்று, இலவசமாக கொடுக்கறது லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிலிட்டியாக இருக்காது. தட் இஸ் த ஃபேக்ட். ஏன்னா எல்லா எக்கனாமிஸ்ட்டும் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுங்கிறது வேற, ஃப்ரீ பீஸுங்கிறது வேற. நலத்திட்ட உதவி வெல்ஃபேர் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் என்னைக்கோ ஒரு நாள் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறது திருப்பி ரெவன்யூவாக ஜென்ரேட் ஆகி வரும். ஃப்ரீபி இலவசங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திரும்பி என்ன வராது அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூவா இந்த இடத்துல வராது. லாங் டேர்ம் பிளானா பார்க்கும்போது உங்களுக்கு இலவசங்கள் இந்த இடத்துல நல்லதை கொடுக்காது. எனிவே ஃபைன். அடுத்து வி ஆர் கமிங் பேக் டு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த நியூஸ் கம்ஸ் ஃப்ரம் தேட். செகண்ட் இந்தியா நியூசிலாந்து டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கல் டயலாக் ஹெல்ட் இன் வெலிங்டன். வெலிங்டன்ல என்ன நடக்குது அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் இருக்கக்கூடிய செகண்ட் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போயிருக்கு. இந்த பசிபிக் ஓஷன் பார்ட்ல தான் எது இருக்குன்னா நியூசிலாந்து இருக்கு. நம்ம இருக்கிறது என்ன, இந்தியன் ஓஷன். அப்ப இந்த 2 நாடுகள் எப்படி செக்யூரிட்டி டைலாக் இறங்க முடியும் அப்படின்னா அகைன் த காமன் த்ரெட் இஸ் சைனா. தட்ஸ் வை ஆஸ்திரேலியா நியூசிலாண்டும் சைனா ஒரு த்ரெட்டா பாக்குறாங்க. இந்தியாவும் சைனா ஒரு த்ரெட்டா பாக்குற பட்சத்துல எதிரிக்கு எதிரி நண்பன் அந்த கான்செப்ட்ல 2 பேரும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சேரதான் போறோம். ஓகேவா? அண்டு இந்தியன் நேவி, நம்ம நாட்டுடைய நேவி, இது ஒரு அச்சீவ்மெண்ட், உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். 2வது இண்டிஜீனியஸ் டைவிங் வெசல், நிபுங்கிற ஒரு வெசலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் நேவி நம்ம நாட்டுடைய சொந்த தயாரிப்பு இந்த இடத்துல ரெடியாக இருக்கு. விசாகப்பட்டினத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கப்புறமேட்டு த லாஸ்ட் நியூஸ், 7th ஹை லெவல் மீட்டிங் பிட்வீன் இந்தியா அண்ட் வியட்நாம் கோஸ்டல் கார்ட்ஸ் கமிங் பேக். காமன் எனிமி இஸ் சைனா பிட்வீன் இந்தியா அண்ட் வியட்நாம். ஸோ வி ஆர் மேக்கிங் திஸ் திங். கோஸ்டல் கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வைக்கக்கூடிய ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இன்டர்னல் செக்யூரிட்டிங்கிற சப்ஜெக்ட் நீங்க படிக்கும்போது மெயின்ஸ்ல கோஸ்டல் கார்டை பத்தி நீங்க பாக்குற மாதிரி இந்த இடத்துல வரும். ப்ளீஸ் டூ ரெஃபர் திஸ் டாபிக். ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நியூஸ். படிங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ.